அடுத்தது மகரம். இந்த மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 7 நாட்டு சனியிலிருந்து அப்படியே ரிலீவ் ஆகி சனி போகும்போது ஏதோ ஒரு விதத்தை நல்லது செஞ்சுட்டார். அதில் வந்து நம்ம இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு பெரிய கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன். என் கூட வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிப் டாப்பாக வந்து ஒரு கோட்டு சூட்டு இல்லை டை போட்டுக்கின்னு ரொம்ப நீட்டாக வராங்க. ஷூஸ்லாம் போட்டு பாலிஷ் பண்ணி. எனக்கும் அந்த மாதிரி ஆசை. குழந்தைங்களுக்கு நீ வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணுமே தவிர என்ன வச்சுட்டு வர குழந்தை என்ன செட்டி மாதிரி எதுக்கு வரணும்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? நல்லது தெரியுமா? அந்த மாதிரி குழந்தைங்களை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வைக்காத குழந்தைங்களை கண்ணுங்களா எண்ணெய் வச்சுன்னு வரணும்னு சொல்லணுமே மிஸ் தவிர இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இப்ப வரைக்கும் என் பையன் எண்ணெய் வைக்க மாட்டான். எங்க மிஸ் திட்டினாங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேடம், என்னுடைய இந்த காலகட்டத்தில் தாராளமா மாத்திப்பாங்க மேடம். எனக்கு இது மாதிரி ஒரு லுக்கு வேணும்னா இந்த காலகட்டம் செஞ்சுப்பாங்க. சுத்தி பத்தி யாரையும் யோசிக்கிறது இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன். அதனால என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி என்னை குறித்து என்னோட லுக்கை குறித்து இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். இது அவுட்லுக் மட்டும் இல்லை மேடம், இன்டர்னல் ஆகும். மகரம் வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்திகள் மேடம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், குடும்பத்துக்காக உழைச்சி பாதி பேர் வீணாக போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி. எனக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுவோம். நல்லது தானே? ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்த அளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்ர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்ர பெயர்ச்சினா என்ன? அந்த சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது, எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்ர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்ர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்ர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆகிறத சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்துல கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துலேயே வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துல பெரிய லெவலில் கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பார். அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்போ மீனத்திலே தான் இருக்கார்.
மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேவதியில் இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. 8-10 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் 9-10லேருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவாக சனி மற்ற நட்சத்திரத்தில் இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்தில் பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக செய்வார், கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடாக செய்வார். அந்த விதத்தில் ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்கதா மேடம் செய்யுது. இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்கள் கேட்ட மாதிரி தான் இப்போ தான் சனி பயிற்சியை பற்றி சொன்னாங்க, அதுக்குள்ளே சனி வக்ரகதி சொல்கிறாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்கள் உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்தில் உஷாராக இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்கவும் வேண்டியதில்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்டு அப்படிம்பாங்க. அப்போ நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ வந்து உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போகிறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்கள் சொல்கிற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கும், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ வந்து இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக. அடுத்தது மகரம். இந்த மகர ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடம், 7 நாட்டு சனியிலிருந்து அப்படியே ரிலீவ் ஆகி சனி போகும்போது ஏதோ ஒரு விதத்தை நல்லது செஞ்சுட்டார். அதில் வந்து நம்ம இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. சனி எனக்கு இவ்வளோ கொடுக்கல. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், சனி 7 நாட்டு சனியாக இருந்து போகும்போது பெருசாக லைஃப்பில் ஒரு நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். அந்த பெருசு எனக்கு பத்தலை அப்படின்றவங்க தான் எனக்கு சனி எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லுவாங்களே தவிர, மேக்சிமம் சனி போகும்போது எனக்கு நல்லது செஞ்சுட்டாருப்பா, இந்த வார்த்தை தான் 198 மகரம் சொல்லுவாங்க. அப்போ 7 நாட்டு சனி போயிட்டு சனி பகவான் சகாய சனியாக வேற வந்திருக்கார். எல்லா விதத்துலையும் உனக்கு நான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறேன்ப்பா அப்படின்ற ஒரு பொசிஷன் சனி. இது சனி இப்போ வக்ரகதி அடைஞ்சிட்டாரு, எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் ஸ்லோ ஆகிட்டாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், கொஞ்சம் நிதானமாக ஹெல்ப் பண்ணுவார். அதுக்கும் மேலே குருனுடைய உச்ச பார்வை அவர் மேலே படுறதுனால சாலிடாக 100% உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறாரு. 2028 வரைக்கும் சனி உங்களுக்கு சப்போர்ட் தான். 2028 வரைக்கும் நீங்கள் எவ்வளோ சாதிக்கணுமோ சாதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு ஷார்ட் பீரியட் நான் சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, கவலைப்படணுன்றதுல. அதுக்கும் மேலே இந்த காலகட்டத்தில் வந்து பாருங்கள், பொதுவாக சனி மகர ராசி அன்பர்களுக்கு 1 மற்றும் 2க்கு அதிபன். அதாவது அவங்களோட ராசியாதிபனே அவன் தான். 2ஆம் பாவம் கும்பம் இல்லைங்களா, 2ஆம் பாவம் கும்பத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ இவங்களோட சுயஸ்தானத்துக்கும் சனி தான் அதிபன். அதே மாதிரி தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். இந்த காலகட்டம் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நான் என்ன பற்றின கனவு அப்படின்னு வச்சுருப்பேன். இப்போ நான் மகரன்னு வச்சுக்கோங்க மேடம், என்ன பற்றின கனவு இருக்கும் எல்லாம் வந்து பாருங்கள், ஒரு பெரிய கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன். என் கூட வேலை செய்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டிப்டாப்பாக வந்து ஒரு கோட்டு சூட்டு இல்லை டை போட்டுக்கின்னு ரொம்ப நீட்டாக வராங்க, ஷூஸ்லாம் போட்டுன்னு பாலிஷ் பண்ணி. எனக்கும் அந்த மாதிரி ஆசை. எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி பெருசாக செய்ய மாட்டேன். நான் என்ன பண்ணுறது யோசிச்சிட்டே இருக்கேன். இந்த காலகட்டம் என்னுடைய ஆசை நான் நீட்டாக வரணுன்றது, டீசெண்டாக வரணுன்றது நிறைவேறும். இப்போ லேடிஸாக இருக்காங்க, ஒரு பெரிய கன்சர்னில் வேலை செய்கிறாங்க. ஆனால் ஃபேமிலி வந்து ரொம்ப கல்ச்சர்டான ஃபேமிலி, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் மீட் நடக்குது. அப்போ நான் வந்து புடவை கட்டிட்டு போகும்போது அதுதானே மேடம், இப்போ நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலில் புடவை கட்டின்னு போனால் விட்டுறது இல்லை, அதுக்கு நிறைய கேசஸே இருக்குது இல்லைங்களா. இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டால் தான் உள்ள விடுவாங்க, அந்த மாதிரி இருக்க ஹோட்டல் இன்னும் இருக்க தான் செய்யுது. அப்போ எனக்கு மீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹோட்டலில் நடக்குது. எங்கள் வீட்டில் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் நல்ல ஜீனு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கலரிங்லாம் பண்ணிவிட்டு நல்ல டீசெண்டாக போகணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. ரொம்ப நாளாக அது கேட்டுட்ருக்கேன். ஆமாம் மேடம், இப்போ உண்மைதானே மேடம். அதாவது எது டீசன்சி இல்லை அப்படின்னா மேடம், உன்னோட ஆடை மற்றவங்களோட கண்ணை உறுத்தக்கூடாது. கண்ணை உறுத்தாத வரைக்கும் நீ ஃபுல்லி கவர்ட் எது போட்டாலும் டீசென்ட். அதானே மேடம் உண்மை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியதானே மேடம். இப்போ நீ என்ன வச்சு நீ யாரையாவது நீங்கள் பார்க்குறீங்களா? குழந்தைங்க என்ன வச்சு நீங்க பாக்குறீங்களா? இல்ல. குழந்தைங்க என்ன சொல்லுது, என்ன வச்சுன்னு போனா என் குழந்தை சொல்லியிருக்கு மேடம், நான் என்ன வச்சுன்னு ஸ்கூலுக்கு போனா எங்க மிஸ் என்ன சட்டின்னு என்ன திட்டுறா அப்படின்னு சொல்லி என் குழந்தை சொல்லியிருக்கு. ஏன்னா என்ன சட்டி என்ன வைக்கிறதே நல்லது இல்லைன்றாங்களாமே இப்போ. அது டெர்மட்டாலஜி சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி மேடம் ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களை யாரான மிஸ் என்ன சட்டின்னு திட்டுவாங்களா? ஏன்னா நான் அவளை என்ன வச்சு விடுவேன், அது வேறன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் குழந்தைங்க ஏதாவது அந்த வார்த்தையை சொல்லி அவன் இப்போ வரைக்கும் சொல்லுவான். இப்போ வரைக்கும் என்ன வைக்கிறதுல அந்த மிஸ் ஏற்பட்டுனா
இம்பாக்ட். இல்லை எது எது ஆரோக்கியம்னு தெரியல மேம். தெரியல. இன்னொன்னு மத்தவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீ வந்து ஒரு ரோல் மாடலா இருக்கணுமே தவிர எண்ணெய் வச்சுட்டு வர குழந்தை எண்ணெய் சட்டி மாதிரி எதுக்கு வரதுன்னு சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது அது இல்லைங்களா? எவ்வளவு நல்லது தெரியுமா? அந்த மாதிரி குழந்தைங்களை இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வைக்காத குழந்தைங்களை கண்ணுங்களா எண்ணெய் வச்சுன்னு வரணும்னு சொல்லணுமே மிஸ் தவிர இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இப்ப வரைக்கும் என் பையன் எண்ணெய் வைக்க மாட்டான். எங்க மிஸ் திட்டினாங்கன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இருப்பான். ஆமா ஆமா. அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேடம், என்னுடைய சுயம் சார்ந்து எனக்கு ஆசை இருக்கு. நான் ஒரு பெரிய இதுல வேலை செய்யறேன், நான் ஜீன் போடணும்னு நினைக்கிறேன், நல்ல ஹேர் கலரிங் பண்ணிக்கலாம் மேடம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் அவங்க எப்படி விருப்பப்படுறாங்க, அவங்க எப்படி அட்ராக்டிவா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அந்த மாதிரி வாழறதுக்கான உரிமை இருக்கு இல்லைங்களா? கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு மேடம் கீதையில, ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க வாழ்க்கையை எப்படி வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அப்படி வாழறதுக்கான உரிமை இருக்கு. நீ யார் வேணான்னு சொல்றதுக்கு? பிள்ளைங்களை நம்ம சொல்றோம்ல, கண்ணு இது பண்ணாது அது பண்ணாது, அப்படி செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பிள்ளைங்களை சொல்றோம், பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாறிக்கலாம்ல. கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். இப்ப மாறிக்கணும் இல்லைங்களா? நீ உன்னை வந்து உனக்கேத்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு நினைக்காத. அவங்க கிட்ட தப்பு இருந்தா மட்டும் சொல்லு, இல்லைன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீ மாறிக்கோ, உங்ககிட்ட நல்லது விஷயம் இருந்தா அப்படி. அப்ப இந்த மாதிரி என்ன நான் மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னா இந்த காலகட்டத்துல தாராளமா மாத்திப்பாங்க மேடம். எனக்கு இது மாதிரி ஒரு லுக் வேணும்னா இந்த காலகட்டம் செஞ்சுப்பாங்க. சுத்தி பத்தி யாரையும் யோசிக்கிறது இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு நான் செய்யறேன், அதனால என்ன கான்சிக்வன்சஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்படி என்னை குறித்து என்னோட லுக்கை குறித்து இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது. அவுட்லுக் மட்டும் இல்லை மேடம், இன்டர்னலாகும். மகரம் வந்து பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்திகள் மேடம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், குடும்பத்துக்காக உழைச்சி 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 பாதி பேர் வீணாக போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி எனக்காக நான் வாழணும்னு ஆசைப்படுவேன், நல்லது தானே? ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும். அதே மாதிரி குடும்பஸ்தானத்துக்கும் சனிதான் அதிபன் அப்படின்றதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப தெளிவாக பேசுவாங்க, நிதர்சனமாக பேசுவாங்க. பொதுவாக மகரம் அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு இதுதான் வேணும். ஒரு குடும்பத்து மருமக, என்ன நீ ஜீன்ஸ் போட்டுன்னு போகிறேன், என்ன நீ ஹேர் கலரிங் பண்ணிக்கிற, என் வேலை இப்படி, வேலையை விட்டு நின்றுட்டுமா, நான் சம்பளம் கேட்க மாட்டியா, பிரச்சனை இல்லை, நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன், நான் 8 லட்சம் புடவை கூட கட்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக பேசுவாங்க. அது பேசணும் மேடம், நல்லது அப்படின்னா. இந்த காலகட்டம் இவங்க இந்த மாதிரிலாம். அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு மரியாதை, குடும்பத்தில் இவங்களுக்கு ரெஸ்பெக்ட், இவங்களோட சொல்வாக்கு அதிகரிக்கிறது, செல்வாக்கு அதிகரிக்கிறது அத்தனையும் இருக்கும் மேடம். எல்லாமே ப்ளஸ். அதுக்கும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1/11 வரைக்கும் இருக்கும். 1/11 டிசம்பர் 11 வரைக்கும் என்ன ஆகும், நீ இப்படி வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிட்டு எதிர் வீட்டுக்காரி உன்னை வந்து சொல்கிறா, பக்கத்து வீட்டுக்காரி சொல்கிறா, 4வது வீட்டுக்காரி உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு திருப்பி வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் யோசிப்பீங்க, ஒருவேளை நம்ம அவுட்லுக் மாற்று, வேலை செய்கிறதுல எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குது, கிளையண்ட்ஸ்லாம் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேடம், நம்ம ரொம்ப நீட்டாக டீசெண்டாக இருக்கும்போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் வேலை செய்கிற இடம் அந்த மாதிரி எனக்கே கான்ஃபிடென்ட் இருக்குது. ஆனால் வீட்டில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வருது, நான் செஞ்சது தப்பா, நான் செய்யாமல் இருந்திருக்கலாமோ, நான் முதல்ல மாதிரியே இருந்திருக்கலாமோ அப்படின்லாம் தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உங்களுக்கு அப்படின்லாம் தோணுது அப்படின்னா பெருசாக யோசிக்காதீங்க. பேசுகிற வாய் பேசிகிட்டே தான் இருக்கும். வெறும் மைக்கு எப்பயுமே அவுள் கடிச்சா அது மின்னுட்டு தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்களை பேசுவாங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிட்டாலும் உங்களை பற்றி பேசுவாங்க. வாழ்ந்தாலும் உலகம் பொறுக்காது, தாழ்ந்தாலும் உலகம் பொறுக்காது இல்லைங்களா? ஸோ அப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக யோசிக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நம்ம பண்ணுற ஹார்ட் ஒர்க்லாம் வீணாக போயிடுச்சோ, பெருசாக நம்மளுக்கு நல்லது நடக்காதோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் டெஸ்டிங் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் இந்த குட்டி காலகட்டத்தை. நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்யுங்க, உங்கள் மனசுக்கு எது தோணுதோ நீங்கள் பாட்டு செய்யுங்க. எதிர் வீட்டுக்காரி, பக்கத்து வீட்டுக்காரி, பின்னாடி வீட்டுக்காரி, 4 தெரு தள்ளி இருக்க 3வது வீட்டுக்காரி இன்னைக்கு 4 வார்த்தை பேசுவா, நாளைக்கு நீ பெருசாக டெவலப் ஆகிட்ட பின்னாடி எனக்கு அப்பயே தெரியுமா நீ இவ்வளோ பெருசாக டெவலப் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவா. அதே வாய் தான் சொல்லும், அதே வாய் தான் பின்னாடியும் சொல்லும். எனக்கு அப்பயே தெரியும் பாப்பா வந்து நல்ல பெரிய லெவலில் வந்து சாதிப்பான்னு எனக்கு தெரியும். ஒரு பிள்ளை ஒரு சிம்பிள் மேடம், இந்த மீடியா ஃபீல்டில் ஒரு விஜய் வருதுன்னா அதை பற்றி கிரிட்டிசைசேஷன்ஸ் ஆரம்பத்தில் இருக்கும். அதே பிள்ளை நாளைக்கு வந்து சேனலில் சேட்டலைட்டில் போய் உட்காரும்போது எனக்கு பாப்பா அப்பயே பெரிய ஆள் வருவான்னு தெரியும். பாப்பா எவ்வளோ திறமை, பாப்பா எவ்வளோ புத்திசாலி அப்படிம்பாங்க. இதுதான் உலகம். உங்களுக்காக வாழுங்க, சிம்பிள். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நல்லா இருக்கு. மகர ராசி மெழுகுவத்தி நீங்கள் அப்படின்னு மேம் ஷார்ட்டாக ஒரே வார்த்தையிலே சொல்லிட்டாங்க. பட் இனிமையாக அந்த மெழுகுவத்தியாக இருக்காதீங்க. உங்களுக்காக வாழுங்க, உங்களுக்காக சாப்பிடுங்க, உங்களுக்காக என்ஜாய் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. சப்போஸ் உங்களுக்கு ஜாதகத்தில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எங்கள் மேம் கிட்ட வாட்ஸ்அப்பில் உங்கள் கட்டத்தை அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அதில் என்ன டிஃபால்ட் இருந்தாலும் சரி, இல்லை என்ன நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு அதில் அலசி ஆராய்ச்சி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்காக இனிமேல் வாழுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.